ஹாய் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் துபாயில் ஒரு டிகிரி முடிச்சுட்டு நிறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க. என்கிட்ட நிறைய பேர் கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து டிகிரி படிச்சிருக்கோம், பட் எங்களால் வந்து டீச்சர் வேலைக்கு அப்ளை பண்ண முடியல, ஏன்னா பிஎட் இல்லை. ஸோ பிஎட் போய் இந்தியாவில் போய் படிக்க முடியல, எங்களால் 2 இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி படிக்க முடியல பிகாஸ் ஆஃப் ஃபேமிலி சுச்சுவேஷன். அப்படிங்கிறவங்களுக்கு துபாயிலே படிச்சுட்டு ஏதாவது ஸ்கூலுக்கு வேலைக்கு போகிறதுக்கு பிஎட்டுக்கு ஈக்குவலாக ஏதாவது கோர்சஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூஏயில் நிறைய கோர்சஸ் இருக்குது. டீச்சிங் ஃபீல்டுக்குள்ளே போகிறதுக்கு நிறைய கோர்சஸ் வந்து நம்ம யூஏயில் படிக்கலாம். யூனிவர்சிட்டி போயும் படிக்கலாம், அல்லது எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டில் போய் நம்ம படிக்கலாம். பட் அது வந்து ஏஜ் லிமிட்டை பொறுத்து தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் உங்களோட சில்ட்ரனை படிக்க வைக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய கோர்சஸ் இருக்குது. ஸோ அந்த டீச்சிங் ஃபீல்டுக்குள்ளே போகிறதுக்கு அவங்கள நிறைய படிக்க வைக்கலாம். பட் வந்து நம்ம வந்து அஸ் அ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நீங்கள் டிகிரி முடிச்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு செலக்டட் கோர்சஸ் மட்டும், ஒரு 2 செலக்டட் கோர்சஸ் மட்டும் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறேன்னா, அந்த கோர்சஸ் படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து டீச்சிங் ஃபீல்டுக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபர்ஸ்ட் கோர்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் கோர்ஸோட நேம் என்ன அப்படின்னா என்சிஎஃப் கேட்ச் லெவல் 3. என்சிஎஃப்னா என்ன அப்படின்னா நேஷ்னல் கவுன்சில் ஃப்ரேம் ஒர்க் கேட்ச் லெவல் 3. இந்த கோர்ஸோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இந்த கோர்ஸ் நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாக கேஜி டீச்சராகவே என்ட்ரு ஆகலாம் ஸ்கூலுக்குள்ளே. அதே மாதிரி வந்து ரெண்டாவது இன்னொரு பெனிஃபிட் வந்து நீங்கள் யூஏலே படிக்கிறதுனால உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பிரைமரி டீச்சராகவும் இந்த கோர்ஸ் முடிச்சா அவங்கள செலக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த கோர்ஸ் முடித்தவங்க வந்து எல்லா கரிக்குலத்துலேயும் வந்து நீங்கள் கேஜி டீச்சராகவோ அல்லது பிரைமரி டீச்சராகவோ நீங்கள் வந்து வேலை பார்க்கலாம். ஸோ இது வந்து சிபிஎஸ்சி கரிக்குலம் மட்டும்தான் அல்லது ஐஜிஎஸ்சிக்கு மட்டும்தான் அப்படிலாம் கிடையாது. எந்த கரிக்குலம் வேணாலும் நீங்கள் வந்து கேட்ச் லெவல் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உங்களோட சேலரி வந்து கரிக்குலமை பொறுத்து டிபெண்ட் ஆகும். ஸோ எப்படி ஆகும் அப்படின்னா, இப்போ சிபிஎஸ்சிக்கு வந்து ஒரு பேஸ்மெண்ட் வச்சுருப்பாங்க. இதே இது வந்து பிரிட்டிஷ் கரிக்குலம் வந்து நீங்கள் வந்து கேஜி டீச்சருக்கே வந்து ஒரு சேலரி வந்து வச்சுருப்பாங்க, சேலரியோட ஸ்கேல் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் முடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் எந்த கரிக்குலம் ஸ்கூலுக்கு நீங்கள் போனாலும் உங்களோட சேலரி லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு வந்து டைரெக்டாக நீங்கள் கேஜி டீச்சராகவோ அல்லது பிரைமரி டீச்சராகவோ நீங்கள் இங்கே வந்து என்ட்ரு ஆயிடலாம். ஓகே, இப்போ இந்த கோர்ஸை வந்து நம்ம எங்கே படிக்கலாம் அப்படின்னா எல்லா எஜுகேஷன் இன்ஸ்டியூட்லேயும் நம்ம படிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த இன்ஸ்டியூட் வந்து கேஹெச்டிஏ அப்ரூவல் வாங்கியிருக்கா அதோட ரிவ்யூ ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதே மாதிரி கேஹெச்டிஏ இல்லாமல் எம்ஓஏ அப்ரூவல், இந்த 2 இதில் ஏதாவது ஒரு அப்ரூவல் வாங்கியிருக்கான்னு ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த இன்ஸ்டியூட்டோட ரிவ்யூ பார்க்கணும். அதை பொறுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த இன்ஸ்டியூட்டை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸோட மினிமம் ப்ரைஸ் லெவல் என்ன அப்படின்னா 12,500 AED. ஸோ திராம்ஸ் லெவலில் பார்த்தா 12,500லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டுக்கும் வந்து டிஃபர் ஆகும். ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்டியூட்டை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபீஸை பாருங்கள், எந்த இன்ஸ்டியூட்டில் உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் அந்த இன்ஸ்டியூட்டில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இதோட இந்த கோர்ஸோட டியூரேஷன் டைமிங்னு பார்த்தோன்னா 8 to 10 months, அப்ராக்சிமேஷனாக வந்து 1 year வரும். அதே மாதிரி இந்த கேட்ச் லெவலோட அசஸ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா லேசர் லேர்னிங்காக இருக்கும். அதாவது என்ன அப்படின்னா ஆன்லைன் அசஸ்மெண்ட். இப்போ நீங்கள் இந்த கோர்ஸ் முடித்ததுக்கப்புறம் 1 year முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு அசஸ்மெண்ட் ஓவர்வியூ இருக்கும். அந்த அசஸ்மெண்ட் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே எழுதணும். ஸோ உங்களோட பாயிண்ட்ஸை வச்சு அவங்க வந்து பிளேஸ்மெண்ட்டும் வாங்கி கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபேமஸான ஒரு 3 இன்ஸ்டியூட்டோட நேம் சொல்கிறேன், அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இன்ஸ்டியூட்டுக்கு போயும் நீங்கள் இந்த கோர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த கோர்ஸை படிக்கலாம். நல்ல வேல்யூபிளான இன்ஸ்டியூட்டு தான். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா பிரிட்டிஷ் ஆர்ச்சர்ட் சென்டர், துபாயில் இருக்குது. செகண்ட் ஒன் வந்து சிஎன்ஏ ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டு, அதுவும் துபாய் தான். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஏஇடிசி ட்ரைனிங் சென்டர், அதுவும் துபாய் தான். இந்த 3 இன்ஸ்டியூட் வந்து ரொம்ப ஃபேமஸான இன்ஸ்டியூட்டு. ஸோ இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ அவங்களே கைட் பண்ணி உங்களை அழகாக இந்த கோர்ஸை முடிக்க வச்சுருவாங்க. இப்போ நெக்ஸ்ட் கோர்ஸ் பற்றி பார்ப்போம். இந்த கோர்ஸோட நேம் என்ன அப்படின்னா டிப்ளமோ இன் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங், ஷார்ட்டாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா யூகே லெவல் 5. இந்த கோர்ஸ் என்னென்னா நம்ம இந்தியாவில் டீச்சர் ட்ரைனிங் படிச்சிருப்போம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான்.
இப்போ இந்தியாவில் எப்படி நம்ம டீச்சர் ட்ரைனிங் படிக்கிறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷனோ அதே மாதிரி தான் இங்கேயும். இதோட எலிஜிபிலிட்டி குவாலிஃபிகேஷன் என்னென்னா உங்களுக்கு வந்து 19 வயசு முடிஞ்சிருக்கணும். ப்ளஸ் வந்து உங்களோட +2 சர்டிஃபிகேட் இருந்தால் போதும். அந்த +2ல் வந்து நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் குரூப் வந்து எடுத்திருக்கணும். இந்த கோர்ஸோட மெயின் இது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பர் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும். அது இருந்தால் அப்படின்னா நீங்கள் இந்த கோர்ஸில் வந்து ஈஸியாக ஜாயின் பண்ணிடலாம். அதே மாதிரி இது வந்து அந்த கோர்ஸுக்கு இந்த கோர்ஸுக்கு கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் காஸ்ட்லி. இதோட கோர்ஸ் வந்து ஸ்டார்டிங் லெவலில் எவ்வளோ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 8,000 வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப் டு 40,000 திராம்ஸ் வரைக்கும் இருக்குது. இந்த கோர்ஸோட வேலிடிட்டி டைம் டியூரேஷன் டைம் வந்து என்ன அப்படின்னா 1 year 9 to 12 months தான் சேமு. அதுக்கப்புறம் இந்த கோர்ஸ் நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது. ஒன்லி நம்ம எப்படி இந்தியாவில் எப்படி நம்ம டீச்சர் ட்ரைனிங் படித்தா அங்கே எக்ஸாம் இருக்கும். பட் நமக்கு ஒரு கமிஷன் ஒன்று அட்டன் பண்ணுவோம். அதே மாதிரி இங்கே நமக்கு வந்து கமிஷன் மட்டும்தான். சேம் லைக் தட் வந்து ஒன்லி அசைன்மெண்ட் ஒர்க் மட்டும்தான். அந்த அசைன்மெண்ட் ஒர்க் நம்ம சப்மிஷன் பண்ணது வந்து நமக்கு அப்ரூவல் ஆயிடுச்சுனாவே நமக்கு அந்த கோர்ஸ் சர்டிஃபிகேட் வந்து நமக்கு கையில் கிடச்சிரும். இந்த கோர்ஸோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து கேஜி டீச்சராக போகலாம், அல்லது ட்ரெயினராக போகலாம், அல்லது டியூட்டராக போகலாம். நீங்கள் டைரெக்டாக ப்ரைமரி டீச்சராகவும் நீங்கள் போகலாம். இதில் வந்து 5 லெவல்ஸ் இருக்குது. லெவல் 1, 2, 3 அப் டு 5 லெவல் வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த 5 லெவலுமே வந்து ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட். ஸோ லாஸ்ட்டாக உள்ளது இந்த லெவல் 5 நீங்கள் முடிச்சிங்கனாவே இந்த ஆல் லெவல் 4மே வந்து உங்களுக்கு இன்க்ளூட் ஆயிரும். இந்த கோர்ஸை வந்து நீங்கள் நான் லாஸ்ட்டு கோர்ஸுக்கு சொன்னது மாதிரி ஸ்பெசிஃபைடாக ஒரு ஃபேமஸான 4-5 இன்ஸ்டியூட் இருக்குது. அந்த இன்ஸ்டியூட்டோட நேம் சொல்கிறேன். ஸோ அந்த இன்ஸ்டியூட்டில் போய் நீங்கள் இந்த கோர்ஸை பற்றி டீட்டெயில்ஸ் விசாரிச்சுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னா வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டி ஆஃப் காலேஜ். தென் செகண்ட் ஒன் வந்து IQU அகாடமி. அந்த அகாடமிலையும் நீங்கள் வந்து இந்த கோர்ஸை பற்றி விசாரிச்சுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து அட்லஸ் இன்ஸ்டியூட் உங்களுக்கே தெரியும். நாலேஜ் பாயிண்ட் இன்ஸ்டியூட்டு. நெக்ஸ்ட் ஒன் GPS குளோபல் அப்ளை நாலேஜ் இன்ஸ்டியூட்டு. இந்த இன்ஸ்டியூட்லாம் இந்த கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் போயிட்டு கேட்டுட்டு அதோட ரிவ்யூவும் செக் பண்ணிவிட்டு எந்த இன்ஸ்டியூட்டில் வந்து ப்ரைஸ் லெவல் கம்மியாக இருக்கோ அந்த இன்ஸ்டியூட்டில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கலாம். இவ்வளோ தான் இந்த கோர்ஸோட டீட்டெயில்ஸு. இதுக்கு மேலே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் எங்களோட வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.